வணக்கங்க. ராகி தோசை சுட்டா நல்ல காரசாரமான ஒரு சட்னி ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுதான் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் இந்த ராகி தோசைக்கு. வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். தாளிக்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு தேவையான வரமிளகாய் எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். கருகிடக்கூடாது. வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். பொட்டுக்கடலையும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நல்லா பொன் வறுவலாக வறுத்துக்கலாங்க. இப்போ வறுத்ததை தனியாக எடுத்துடலாம். எடுத்தாச்சு. இப்போ நல்ல பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி அதையும் நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 5-6 பூண்டு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணுங்க. இந்த மாதிரி கருகாமல் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கோழிக்குண்டு சைஸ் புளியும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுக்கலாங்க. பச்சை வாசனை போக வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா கரைஞ்சி வரட்டும். காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். அப்போ தான் நல்லா கலராக இருக்கும். அதுக்காக கருவேப்பிலை ஒரு கொத்து, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் அதிகம் வதக்க வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு கிளறுனா போதும். அவ்வளோதாங்க, ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கிட்டு நம்ம வறுத்த எல்லா பொருளையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா ஆறிடுச்சு, அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு.
காரசாரமாக சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து தாளித்து கொட்டியாச்சு. மிக்ஸி கழுவி ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நல்ல காரசாரமான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.